நாம ரொம்ப நாளா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக மேனிஃபெஸ்டேஷனும் ட்ரை பண்றோம். அது கூடிய சீக்கிரமா நடக்க போகுது அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அது நடக்காத மாதிரி நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கு. நாம என்ன பண்றது? கஷ்டங்கள், சோகங்கள், வலி, வேதனை இந்த மாதிரியே நம்ம லைஃப்ல சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நான் பேசணும், பழகணும், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்காக மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சொல்லப்போனா ஒரு 3-4 வருஷமா பேசாம இருந்தவங்க இப்போ என்கிட்ட பேசுறாங்க. பேசக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சுது. ஆனா பேசுறாங்க. ஆனா அதுவுமே பாதியில ஸ்டாப் ஆகுற மாதிரி, அதாவது மேரேஜ் வரைக்கும் போகாத மாதிரி நடுவுல நிறைய தடங்கள் இருக்கு. நிறைய பிரச்சனைகளையும் நான் பார்த்துட்டு இருக்கோம். நான் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தடங்கல்கள் வருது அப்படின்னா உங்களுக்கு சோதனை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களை வந்து அடையிறதுக்கு நீங்க தகுதியானவங்க தானா, அதாவது மென்டலி கரெக்டா இப்போ வந்து நீங்க தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க பிரபஞ்சம் சோதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு பேடான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க, உங்க சுத்தி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்றீங்க அப்படின்னு பிரபஞ்சம் பார்க்குதுன்னு அர்த்தம். இதுக்கு அதை நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அதை ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணலாம். இல்லையா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அந்த விஷயம் பத்தி அதிகமா யோசிக்காம சிந்திக்காம நம்ம விட்டுட்டாவே நாம அந்த விஷயத்தை பத்தி ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும். இது ஒரு பக்கம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்னும் தெளிவா சொல்லணும், ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்க, ஒரு ஸ்டூடெண்ட். இதுல வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்து அவங்க பேசல. நிறைய நம்ம வந்து பேசணும், சொன்னோம், எடுத்து சொன்னோம், புரிய வச்சோம். அவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் ப்ராப்பரா கேட்டுக்கிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே அவங்க ப்ராப்பரா நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்கள தேடி வர ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கும் தைரியம் வந்துச்சு. அவங்க ஒருத்தரை வந்து சந்திச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாள் பேசினாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, அவரு எனக்கு இந்த பொண்ணு வேணாம், இந்த பார்ட்னர் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க வந்துட்டு கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க வந்து நம்பிக்கையோட இருங்க. அவங்க கண்டிப்பா உங்களை வந்து சேருவாங்க அப்படின்னு. அதை அவங்க ஏத்துக்கவே இல்லை. நான் வந்து எப்படி இதை ஏத்துக்கிறது? எனக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்ப பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு வேணாம்னு சொல்றாங்க. இப்போ வந்து நான் எந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னா நிறைய அழுது புலம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நாம எப்படி ஹேண்டில் பண்றது? அதுக்குதான் நான் ஃபர்ஸ்டே டீட்டெயிலா சொன்னேன். அதாவது உங்களை சுத்தி நிறைய சோதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைஃப் கிடைக்கும். அப்படி இல்லை, நம்ம வச்ச சோதனை ஒரு டெஸ்ட்லயே நம்ம வந்துட்டு ஒரு கஷ்டத்தை ஹேண்டில் பண்ண முடியாம நம்ம தோத்து போறோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்ம எதிர்பார்த்த விஷயம் வந்து நம்ம லைஃப்ல கிடைக்காம போயிடும். ஒண்ணு அதை ஹேண்டில் பண்ணி சரி பண்ண பாருங்க, இல்லைன்னா அதை வந்து தவிர்த்துருங்க. சரியா? எப்படி ஹேண்டில் பண்றது? அதை எப்படியாவது பேசியோ சொல்லியோ புரிய வச்சியோ சரி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இல்ல எப்படி வந்துட்டு அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தவிர்த்துறது. அதாவது அதை பத்தி எதையுமே கண்டுக்காம எனக்கு அவர் வருவாரு, என்கிட்ட பேசுவாரு, என்னை மேரேஜ் பண்ணிப்பாரு, அவரு எனக்கு தான். இந்த லைஃப் வந்து நான் அவரு கூட தான் வாழ போறேன். அந்த மாதிரி. இது வந்துட்டு பணமா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இல்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஜாபா இருக்கட்டும், இல்ல உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுதான். செய்யக்கூடிய மெத்தட் மட்டும்தான் வேற. ஓகேவா? யோசிக்கக்கூடிய எண்ணம் மட்டும்தான் வேற.
ஸோ அந்த மாதிரி நாம எதை ஃபோக்கஸ்டா எதிர்பார்க்குறோமோ அதில் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணும். மற்ற உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா பார்க்கலாம், நடக்கட்டும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து உனக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நீ அதுவே காலம் காலம் முழுக்கவே அதுதான் நிரந்தரம் அப்படின்னு நீ எப்படி எடுத்துக்கிறீங்க? சரியா? இப்போ வந்துட்டு இன்னைக்கு உன்னை வேணாம்னு சொல்லலாம். 2 டேஸ் கழிச்சு இல்ல 1 வீக்கோ இல்ல ஒரு 1 மந்த்தோ கழிச்சு இல்ல நான் மனசு மாறிட்டேன், உன்னை பத்தி புரிஞ்சுட்டேன். அதனால திருப்பியும் நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வரலாம். அதுக்கு நம்ம கால இடைவெளி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம உடனே ஒரு தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே நம்மளை சுத்தி ஒரு கஷ்ட காலம் இருக்குது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண பாருங்க. கடவுள்கிட்ட பிரபஞ்சத்திட்டையும் விட்டுருங்க. அவங்க அதை ஃபுல்லாவே வந்துட்டு கிளியர் பண்ணி உங்களை சந்தோஷமா வச்சுக்க பார்ப்பாங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் நினைங்க. அதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்கான முயற்சி வந்து தோல்வியில முடியுது, ஒரு ஃபெயிலியர்ல முடியுது அப்படின்னா நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்க வந்துட்டு சக்சஸ நோக்கி தான் நீங்க வந்துட்டு டிராவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஃபோக்கஸா இருக்கணும். சாதாரணமா ஃபோக்கஸ்டா இருன்னு சொல்றீங்க. நான் வந்து எல்லாமே எழுதுறேன், படிக்கிறேன், காலையில தூங்க போறதுக்கு முன்னாடி, தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லாத்தையுமே யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் ஃபோக்கஸ் இல்ல. ரியல் லைஃப்ல நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த லைஃப்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி ஃபோக்கஸா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபோக்கஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்குற விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள கவனிக்காதீங்க. நடக்கிறது நடக்கட்டும். நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டான நேரத்துல உங்களுக்கு ஆதரவா கரெக்டா நடக்கும். உங்களுக்கு சாதகமா. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவ பொறுமையா பார்த்தா மட்டும் தான் புரியும். பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு லேப் டெஸ்ட் கோச்சிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கால் பண்றதா இருந்தா வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேணாம். ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஃபர்தரா நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.